அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொலியில் எது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இபி ஃபீல்டு அசிஸ்டன்ட் கள உதவியாளர் பணி தொடர்பாக ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஓசிவி லிஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறம் 1:5 ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிச்சுட்டு அதில் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1:3 ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நடக்க போகுது. இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கள உதவியாளர் என்பது மின் சாதனங்களும் போஸ்ட் இருக்குது பாருங்கள், இபி போஸ்ட், அதை பராமரித்தல் மற்றும் அதை நடும்போது மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் மற்றும் மெயின்டெனன்ஸ், இதுக்காக தான் அந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு பணி உருவாக்கப்படுது. இந்த 2025 இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட் பணிகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 1794 1794. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. இந்த எக்ஸாம்ஸை உங்களுக்கு மெயின் பேப்பரான இந்த பேப்பர் 2ல் சப்ஜெக்ட் பேப்பர் இருக்குது பாருங்கள், ஐடிஐ லெவல் 200 மார்க்ஸு, 200 கொஸ்டின் 300 மார்க்குக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது 200 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 140 கிட்டே எடுத்திருந்தீங்க, 130+ எடுத்திருந்தாலே கம்யூனல் ரீதியாக உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேப்பர் 2வை பொறுத்தளவு உங்களுக்கு 1:5 ரேஷியோவில் நீங்கள் அந்த ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்கள் தேர்வாகி இருப்பீங்க. இதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா, உங்களுடைய டிஎன்பிசியோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி ஓடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸை செக் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் பணி தொடர்பாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில் கொடுத்தீங்களோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, அதோட ரிஜிஸ்டர் நம்பர்ஸ், அது என்றைக்கு இஷ்யூ பண்ணாங்க, இப்போ நீங்கள் பிஎஸ்டிஎம் கொடுத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயிலு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே, நீங்கள் என்னென்ன டீட்டெயில் கொடுத்தீங்களோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோவில் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு மொத்தம் 12 மாவட்டங்களில் நடக்க போது. இந்த தேர்வை யார் நடத்துகிறான்னு உங்களுக்கு தெளிவாக புரியணும். அதாவது என்ன அப்படின்னா, டிஎன்பிசி இந்த முதன்மை தேர்வை மட்டும்தான் நடத்துகிறாங்க. ஆனால் இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை கண்டெயின் பண்ணுறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிஎன்இபி மட்டும்தான். டிஎன்இபி தான் இதுக்கு முழுக்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டை கண்டெயின் பண்ண போகிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த கிம்மர் அந்த ஒரு அலுமினியம் வயரில் அந்த யூ ஷேப்பில் அந்த ஸ்பானர் போடணும். இதெல்லாமே ஸ்க்ரூ போட்டு ஸ்பானர் போடணும்னு நினைக்கிறேன். அது ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே 30 செகண்ட்ஸ்குள்ளே பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருந்தோம். இது முழுக்க பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக யூடியூப்பில் ஏகப்பட்ட காணொலிகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ரெடியாகக்கூடிய மாணவர்கள் அந்த வீடியோவை பார்த்து அதில் என்னென்ன எத்திக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் கையாளுறாங்க அப்படின்றத நீங்கள் முதல் கற்றுக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க டயத்தில் போஸ்ட் ஏறி கற்றுக்கங்க. ஏன் அப்படின்னா இபி போஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கள உதவியாளருக்கு அடிக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு டாஸ்க்காக இருக்கும். ஸோ அந்த பணிகளை நீங்கள் கரெக்டாக ட்ரைனிங் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே ஓரளவு இந்த பணி நியமன ஆணை உங்களுக்கு மே மாதம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் நியமன தேர்வை பாஸ் ஆகிட்டீங்க, அதுக்கடுத்து இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பல பேர் டிஸ்குவாலிஃபை ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா போதுமான ஃபிட்னஸ் இருக்காது, மேலே ஏறிடுவாங்க. மேலே ஏறணுன்னே அந்த இபி போஸ்ட்டில் மேலே ஏறனே கொஞ்சம் அந்த போஸ்ட் மார்க் ஏறினா கொஞ்சம் பயம் வேறு வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதில் கொஞ்சம் டிஸ்குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் முன்கூட்டியே தெளிவான திட்டமிடலுடன் ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குது, அதையும் கற்றுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த அவங்க சொல்லக்கூடிய டாஸ்க்கை தெளிவாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த முழுமையான மதிப்பெண் பெற வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க, பேப்பர் 2 அண்ட் பார்ட் பி அண்ட் சி இது மட்டும்தான் வேலிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர்ஸ், டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓவரால் மார்க் வரும். ஓவரால் மார்க் அப்புறம் கம்யூனல் கேட்டகிரி வரும். கம்யூனல் ரேங்க் அப்புறம் ஓவரால் ரேங்க் வரும். அந்த ஓவரால் ரேங்க் இப்போ நான் சொல்கிறேன், அந்த ஓவரால் ரேங்க் ஒரு 10,000க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5,000 to 10,000க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த 7,000 to 8,000க்குள்ளேயே கூப்பிட்ருவாங்க. அது பெண் போட்டியாளர் இருந்தீங்கன்னா அந்த 10,000 ரேங்க்குள்ளே இருக்கலாம், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த 1,294 கம்யூனிட்டி ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா 69% இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த 69%ல் தமிழ் வழி படித்தவர்களுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ போன்ற அனைத்து கம்யூனிலையும் பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் விமன்ஸ் கோட்டா வேறு இருக்குது, பெண் உட்பிரிவு வேறு இருக்குது.
ஸோ பெண் போட்டியாளர்களுக்கு அந்த 10,000 ரேங்க் அப்படின்றது அதுக்குள்ளே இருந்தீங்கனால கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதுக்காக அந்த வீடியோ நம்ம தெளிவாக கொடுக்குறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டெயின் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஜோனெல்லாம் கண்டெயின் பண்ணுவாங்க. மொத்தம் 12 ஜோனு. ஓகேங்க, சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், வேலூர், ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, கரூர், தஞ்சாவூர். நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு எங்கன்னு சொல்லி நீங்கள் தான் சூஸ் பண்ணி கொடுத்துருப்பீங்க. உங்களை அப்ளிகேஷனோட எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அவங்க சூஸ் பண்ண சொல்லலை, நீங்களாக தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த 12 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே இருக்கும். அதை முதல் செக் பண்ணுங்கள். இந்த 12 டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இப்போ போய் அந்த டிஸ்ட்ரிக்டை நெவர் பி சேஞ்சு. நீங்கள் அந்த அப்ளை பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு இப்போ பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் அல்லது வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி நீங்கள் மாற்ற முடியாது. நோ சேஞ்ச் அட் ஆல். அதை முதல் புரிஞ்சுக்கணும். அப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு மிடில் நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த எக்ஸாமை பொறுத்தளவு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இது முழுக்க இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை கண்டெயின் பண்ணுறது டிஎன்இபி தான் கண்டெயின் பண்ண போகிறாங்க. 1:3 ரேஷியோவில் கூப்பிட போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 போஸ்டிங் கூட வச்சுக்கோங்களேன். ஒரு 200 போஸ்டிங்ஸ் கூடுது அப்படின்னா ஒரு 6000 பேரை கூப்பிட வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன சொல்லியிருந்தேன்னா 7000 அல்லது அதிகபட்சம் 10,000 நபர்களை கூப்பிடவும் வாய்ப்பு இருக்குது. நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா நிறையா நபர்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கம்யூனிட்டியில் ஒரே மார்க்கில் கிட்டத்தட்ட 5 அல்லது 8 நபர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரே கம்யூனிட்டியில் ஒரே மார்க்கில் ஒரே ரேங்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த 10 பேருக்கு நம்ம ஃபிசிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ண தான் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான ஒரு மெமோ வந்து விரைவில் டிஎன்பிசி சைட் இருந்து உங்களுக்கு அஃபிஷியலாக டிஎன்பிசி வெப்சைட்டில் சொல்லுவாங்க. பட் ஆனால் இது கண்டெயின் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இபி தான் கண்டெயின் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோ யூடியூப் சேனல்ஸில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலையும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எத்திக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்றது நம்ம வீடியோ வடிவிலையும் ஆடியோ வடிவிலையும் கூடிய விரைவில் கொடுக்க போகிறோம். நன்றி.